ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து சென்னை கோயம்பேடு பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ ஜிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே இது ஒரு 2வது டைம் எடுக்க போகிறேன். முதல் டைம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோயம்புத்தூரில் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நார்மல் பிஆர்பி மட்டும் தான் பண்ணியிருந்தேன். இப்போது நாம் வந்து பார்த்தோன்னா செகண்ட் டைமாக ஜிஎஃப்சி பண்ண போகிறோம். ஜிஎஃப்சி கிட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே எப்போவுமே நாம் தான் யார் பண்ண போகிறோமோ அவங்க கண்ணு முன்னாடி தான் டியூப்பை கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் அங்கே இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ண போகிறோம். டியூப்பை நீங்கள் கண்ணு முன்னே பார்த்துட்ருக்கீங்க. நம்ம பிளட் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் என்ன எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிளட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. 20 ml வந்து நமக்கு வந்து எடுத்துருக்காங்க. ஸோ 20 ml எடுத்துகிட்டு நம்ம வந்து 4 டியூப் இருக்குது. ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணிவிட்டு நமக்கு பிஆர்பி பண்ண போகிறாங்க. ஜிஎஃப்சி நமக்கு ஜிஎஃப்சி பிஆர்பி தான் நமக்கு வந்து பண்ண போகிறாங்க. அந்த டியூப்பையும் ஆல்ரெடி நம்ம காட்டியிருக்கோம். ஸோ அதை வந்து திரும்ப நம்ம சேனலில் மட்டும் இல்லை, நமக்கு வந்து அதாவது நம்ம லாங்காச்சினஸில் மட்டும் தான் அந்த டியூப்பை பற்றி அடிக்கடி நம்ம வந்து வெளிப்படையாக காட்டி பேசுவோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல டெஃபினட்டாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நம்ம பிளட்டை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன டியூப் யூஸ் பண்ணுறோம் தெரியாது. கடைசியில் பார்த்தோன்னா நம்ம சிரிஞ்சை மட்டும் இருந்துட்டு நீங்கள் பண்ணி விடுறோன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம உண்மையிலேயே ஜிஎஃப்சி டியூப் தான் போட்டாங்களா இல்லையான்றது நமக்கு வந்து தெரியாமே போயிடும். ஸோ நார்மல் 2 ரூபா டியூப் போட்டால் கூட நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரிசல்ட்டே வரலைங்கன்றாங்க. ஒரு நாள் நம்ப நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஆர்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னீஷியன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இதில் வந்து நமக்கு வந்து அந்த பெயின் பெருசாக தெரியக்கூடாதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைப்ரேட்டர் இப்போ வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வைப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேட் ஆகும்போது அந்த சிரஞ்சில் பண்ணும்போது அந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக ஃபீல் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த சிரஞ்சை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இந்த வைப்ரேட்டர் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. வைப்ரேட்டர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல மெத்தட் தான். ஸோ நமக்கு பிளட்டு அந்த சர்க்குலேஷன் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பெயின் இருக்காது. பிஆர்பி பண்ணும்போது அதாவது ஜிஎஃப்சி பிஆர்பி பயோடின் பிஆர்பி எது இருந்தாலும் சரி நம்ம வந்து அந்த பெயின் நம்ம வந்து பெருசாக ஃபீல் பண்ண முடியாது. ஸோ ரொம்பவே நல்லாவே பண்ணாங்க. பொறுமையாக பிஆர்பி பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி பண்ணுறாங்கன்றதே ஒரு கேள்வி நம்ம வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா நம்ம தூரமாக அங்கங்கே ஒரு இடத்துல ஒரு 1 ml சிரஞ்சு எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சிரஞ்சு இடத்துல ஒன் டைம் எடுத்துட்டு ஒரு 4 இடத்துல 5 இடத்துல பண்ணுறாங்கன்னா அந்த 4, 8 சிரஞ்சில் பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. எல்லா இடத்துலையும் ஸ்பிரிட் ஆகுமான்னு. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ml எடுத்தாங்கன்னா அதவே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 ஒரு 10 இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போது பக்கமே ரொம்ப க்ளோஸ்டாக பண்ணும்போது தலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தேவையான இடங்கள் எல்லா இடத்துலையுமே ஸ்பிரிட் ஆகிற மாதிரி ஈஸியாக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க ஜிஎஃப்சி எடுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்சி மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து பயோடின் பிஆர்பியோ நார்மல் பிஆர்பியோ உங்களுக்கு சூட் ஆகணும். அதை கூட நீங்கள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு முடியோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குன்றதை அவங்களும் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காங்க. ஸோ லாஹெச்எல்எஸை பார்த்தீங்கன்னா ஹேருக்கு மட்டும் இல்லை ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லாவே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நேரில் வாங்க. எத்தனை கிளினிக் ஏறினாலும் இங்கே ஒரு டைம் வந்து பாருங்க. டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 சர்ஜரி மேலே போயிட்டு தான் இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்னா வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணுங்க. நன்றி.